வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 21ஆம் அதிகாரம் 1-14 முடிய. யோவான் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: 2. சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது. 3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. 4. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். 5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். 6. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். 7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். 8. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். 9. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். 10. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். 11. சீமோன் பேதுரு படவிலேறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. 12. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்கத் துணியவில்லை. 13. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். 14. இயேசு மரித்தோரிலிருந்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலே உம்முடைய ஆலய பிரகாரத்திற்கு வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடும் எங்களோடும் நீர் இந்த மாலை நேரத்தில் இடைபட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழிநடத்துவீராக. எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை அனுப்புவீராக. உமக்கு தொடர்ந்து சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தயவுசெய்து உட்காருவோம். இவை மிக கடினமான காலங்கள் என்று நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, நிச்சயமற்ற நேரங்களாக இருக்கின்றன. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் நாளைக்கு இருப்பார்களா என்று தெரியாது. நேற்று உயிரோடு இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. அது மட்டுமல்ல, மிகவும் வலியும் வேதனையும் மிகுந்த நாட்களாக இருக்கின்றன. 2 நாட்களுக்கு முன்பாக உயிரோடு இருந்த எனக்கு அருமையான ஒரு சகோதரி, எனக்கு தெரிந்த எங்களோடு இருந்து எங்களோடு ஊழியங்கள் எல்லாம் ஈடுபட்ட ஒரு சகோதரி இறந்து போய்விட்டார்கள். நான் அவர்களை காட்டிலும் வயதிலே மூத்தவன், நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனால் வயதிலே குறைந்த அந்த சகோதரி இறந்து போய்விட்டார்கள். வாழ வேண்டிய வயதிலே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். இது அநேகருக்கு வேதனையை தருகின்ற மிகுந்த வலியை கொண்டு வருகிற நாட்களாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடவுள் மீதான நம்பிக்கை அசைக்கப்படுகின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். Where is God in the midst of COVID-19? That's the question that many are asking. பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், கடவுள் எங்கே இருக்கிறார்? இந்த பயங்கரமான கொடிய இந்த நோய்
பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே, அநேகர் அப்பாவி மக்கள் இறந்து போய் கொண்டிருக்கிற நாட்களிலே கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்கின்ற கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். கடவுள் மீதான நம்பிக்கை இன்றைக்கு அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே இந்த பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், முந்திய நிலைமைக்கு மீண்டும் தம்முடைய சீஷர்களை கொண்டு வரும் இயேசுவா இயேசு. இதுதான் என்னுடைய தலைப்பு. எப்படி ஆண்டவர் பழைய நிலைமைக்கு நம்மை மீண்டும் கொண்டு வருகிறார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஹட்சன் டெய்லர் என்ற தேவனுடைய ஊழியக்காரர், அவர் சீனாவிலே ஊழியம் செய்து சீனாவிலே சைனா இன்லேண்ட் மிஷன் என்ற ஒரு இறை இயக்கத்தை ஸ்தாபித்தார். அவர் ஸ்தாபித்த போது அநேகர் அவரை புகழ்ந்து பாடினார்கள். பெரிய ஒரு தலைவன் என்று சொல்லி அவருக்கு புகழ் மாலை சூட்டினார்கள். அப்பொழுது ஹட்சன் டெய்லர் இப்படி பதில் சொன்னாராம், என்னை நீங்கள் புகழ்கிறீர்கள், ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா என்று சொல்லிவிட்டு ஆங்கிலத்தில் இப்படி சொன்னாராம், it seemed to me that God had looked over the whole world to find a man who was weak enough to do his work, and when he at last found me, he said, he is weak enough, he will do. கடவுள் என்ன செய்தாராம், உலகம் முழுவதும் சுற்றி பார்த்தாராம். பார்த்துவிட்டு அவருடைய கண் என் மேலே விழுந்த உடனே, பலவீனமான இந்த மனிதன் ஹட்சன் டெய்லர் பலவீனமானவன், ஆகவே நான் செய்ய வேண்டிய வேலையை எனக்காக அவனால் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி அவர் சொன்னாராம். ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகின்றார். அருமையானவர்களே, உலகத்தார் இன்றைக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கும் பொழுது, ஒரு நிறுவனத்திற்கு ஒரு புதிய ஒரு தொழிலாளியை வேலைக்கு அமர்த்தும் பொழுது, மிக பலசாலியை, மிக படித்த ஒரு மனிதனை, தாளந்து மிகுந்த ஒரு மனிதனை இன்றைக்கு உலகம் தேடுகிறது. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கு தேடும் பொழுது பலவான்களை அல்ல, பலவீனங்களை தேடி அவர்களுக்கு பலன் கொடுத்து தம்முடைய நோக்கத்தை, திட்டத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். வரலாற்றிலும் இருந்து கூட நாம் அறிந்து கொள்கிறோம். All God's giants have been weak men who did great things for God because they reckon on his being with them. பலவீனமான அநேக ஜாம்பவான்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆண்டவருக்காக மிக பெரிய காரியங்களை செய்ததற்கு காரணம் அவர்கள் பெரியவர்களாய் இருந்ததினால் அல்ல, ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்ததினால் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த நாட்களிலே பலவீனமாய் இருக்கலாம். நம்முடைய விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கலாம், நம்முடைய ஒருவேளை சரீரத்திலே பலவீனமாய் இருக்கலாம், பயத்தோடு கூட இருக்கலாம், தோல்விகளை சந்தித்திருக்கலாம், அநேக சமயத்திலே ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை கொண்டு வருவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு தான் செய்ய நினைத்ததை செய்து முடிக்க அவர் திட்டமுள்ளவராய் திட்டம் வைத்திருக்கிறார். தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் ஒளி விளக்கு, ஒரு லேம்ப் ஒன்றை கண்டுபிடித்தாராம். அந்த பணியில ஈடுபட்டிருந்தாராம். 24 மணி நேரம் அந்த கடினமான ஒரு காரியத்தை செய்து முடித்தவுடனே அந்த விளக்கை எடுத்து ஒரு சிறுவன், ஒரு இளைஞனிடத்திலே, உதவியாளன் இளைஞனிடத்திலே கொடுத்து, இதை மேலே கொண்டு வா என்று சொன்ன போது அந்த மனிதன் பதட்டத்தோடு கூட அந்த ஒளி விளக்கை கொண்டு போய் கொண்டிருந்தானாம். அப்படி போய் கொண்டிருக்கும் போது திடீர் என்று சொல்லி அந்த விளக்கை கீழே போட்டு விட்டான். விளக்கை கீழே போட்டு விட்ட உடனே எல்லாருடைய இருதயம் நின்று போய்விட்டது. கடினமாக உழைத்து இந்த விளக்கை, இந்த லைட்டை, அவர் பல்பை அவர் தயாரித்தார். ஆனால் ஒரு நிமிடத்திலே கீழே போட்டு விட்டானே என்று எல்லாரும் கோபித்தார்கள் அந்த இளைஞனை நினைத்து. ஆனால் அடுத்து என்ன செய்தாராம் தாமஸ் ஆல்வா எடிசன், இன்னொரு விளக்கை செய்தாராம். செய்துவிட்டு அந்த விளக்கை இன்னொருவரிடத்திலே கொடுக்க வேண்டும். யாரிடத்திலே கொடுத்திருப்பான்? தாமஸ் ஆல்வா எடிசன் மீண்டும் அந்த கீழே போட்டு உடைத்தானே, அவனிடத்திலே கொடுப்பாரா? யாரும் கொடுக்க மாட்டோம். நீங்களும் நானுமா இருப்போமானால் ஏற்கனவே தவறு செய்தவனிடத்திலே எப்படி இதை கொடுப்பேன்? ஆகவே இந்த வேலையை சரியாய் செய்யக்கூடிய ஒரு மனிதனிடத்திலே கொடுப்பேன் என்று சொல்லி நீங்களும் நானும் தீர்மானிப்போம். ஒருவேளை நானும் அப்படித்தான் செய்திருப்பேன். ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் மீண்டுமாக தயாரிக்கப்பட்ட அந்த பல்பை ஏற்கனவே கீழே போட்டு உடைத்த அந்த இளைஞனிடத்திலேயே கொடுத்தாராம், அந்த சிறுவனிடத்திலே கொடுத்தாராம். ஏன் தெரியுமா? அவருக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவும் கூட அவரோடு ஊழியம் செய்த சீஷர்கள் எல்லாரும் அவருக்கு ஏற்றவர்களாய் எப்பொழுதுமே இருக்கவில்லை. அநேக சமயத்திலே அவருக்கு ஏமாற்றத்தை கொண்டு வருவர்களாக இருந்தார்கள். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் அவன் சந்தேக பேர் வழியாக இருந்தான். கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருந்த போது 7 பேர் அன்றைக்கு இருந்தார்களாம். தம்பி வாசித்த அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், இந்த 7 பேரும் பலவான்கள் அல்ல, பலவீனர்கள். அநேக சமயங்களிலே இயேசுவுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்தவர்கள். ஆனாலும் கூட இயேசு
அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். என கொடுக்கப்பட்டிருக்க அடுத்து 15 நிமிடங்களிலே இந்த குறிப்புகளிலே நான் விளக்கி சொல்ல விரும்புகின்றேன். 3 குறிப்புகளிலே நாம் கவனம் செலுத்த போகின்றோம். சீடர்களின் சோகமான நிலை, இயேசுவின் மிகப்பெரிய வெளிப்பாடு, தேவனின் முக்கியமான எதிர்பார்ப்பு. நிலை, வெளிப்பாடு, எதிர்பார்ப்பு. சீடர்களுடைய சோகமான நிலைமை எப்படி இருந்தது? அவர்கள் இயேசுவை விட்டு ஓடி போனவர்கள். மத்தேயு 26 அதிகாரம் 56 வசனத்திலே தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேற்றும்படி அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இந்த சீஷர்கள் யார்? இயேசுவை விட்டு ஓடி போனவர்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் இயேசுவை விட்டு விலகி கொண்டவர்கள், இயேசுவிடமிருந்து தங்களை தூரமாக விலக்கி கொண்டவர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 54 வசனத்திலே அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியருடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுரும் தூரத்திலே பின் சென்றான். தூரத்திலே பின் போய் கொண்டிருந்தானாம். விலகி கொண்டவர்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, மறுதலித்தவர்கள். இயேசுவை எனக்கு தெரியாது என்று பேதுரு மறுதலித்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். 3 முறை மறுதலித்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அருமையானவர்களை, இப்படிப்பட்டவர்கள், அது மட்டுமல்ல, மறுதலித்த பின்னர் அவன் ஏமாற்றம் அடைந்த ஒரு சீடனாய் இருந்தான். He was disappointed with himself. மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி பார்க்கின்றோம். நீங்கள் நானும் அநேக சமயத்தில் இயேசுவுக்காக இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், பல காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அநேக சமயத்திலே செய்ய விரும்பின காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு நம்மையே நினைத்து நாம் அழுகிறோம். உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை. அநேக சமயங்களில், ஆண்டவரே, நான் உமக்காக இதை செய்ய விரும்புகிறேன், அதை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியவில்லையே ஆண்டவரே என்று நான் மனம் கசந்து அழுதிருக்கின்றேன். அன்றைக்கு பேதுருவும் அப்படி டிசப்பாயிண்டடாக இருந்தான். தன்னை குறித்தே தான் ஒரு ஏமாற்றுக்காரனாய் இருந்து விட்டோமே என்று மனம் கசந்து அழுகிறவனாய் இருந்தான். அது மட்டுமல்ல, he decided to turn his back. The disciples backslided. பின்மாறிய சீஷர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னர், அவர் இறந்து போன பின்னர், சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அடிக்கடி பல வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இயல்பாக தான் அதை செய்தான். ஒருவேளை அன்றைக்கு வேலை இல்லை, சாப்பாட்டிற்கு ஏதாவது உணவு வேண்டும், ஆகவே மீன்பிடிக்க சென்றார்கள் என்று சில வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது, மத்தேயு 4 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் பார்ப்பீர்களானால், அவர்கள் வலையை விட்டார்கள், தகப்பனையும் தாயும் எல்லாரையும் விட்டார்கள். ஆனால் இந்த வலை எங்கே இருந்தது, இப்பொழுது எங்கே இருந்து வந்தது என்று நான் கேட்டு பார்த்திருக்கிறேன். ஆகவே இவர்கள் மீன் பிடிக்க வேண்டியவர்கள், மனிதர்களை பிடிக்க வேண்டியவர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அழைத்த அழைப்பில் இருந்து அவர்கள் வழி விலகி போகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். They decided to turn their back and they decided to forget the important responsibility that Jesus had given them 3.5 years ago. 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்பை மறந்துவிட்டு மீன் பிடிக்க மீண்டும் சென்றார்கள். எல்லா சீஷர்களும் 7 பேர், மற்ற 6 பேரும் அவனோடு சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, they were discouraged. சோர்ந்து போன சீஷர்களாக இருந்தார்கள். அந்த ராத்திரியிலே அவர் ஒன்றும் பிடிக்கவில்லை. மீன் பிடிக்க சென்றார்கள், ஆனால் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று யோவான் 21 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கின்றோம். அவர் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஊழியத்திலும் ஆசீர்வாதம் இல்லை, வேலையிலும் ஆசீர்வாதம் இல்லை. அநேக சகோதரர்கள் சொல்றது இப்படித்தான், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது, அதுலயும் ஆசீர்வாதம் இல்லை, அதையும் ஒன்றும் செய்யறது இல்லை. அது மட்டும் இல்ல, வேலையிலும் ஆசீர்வாதம் இல்லை, இருக்கிற விதமாக தானே இருக்கிறேன், எனக்கு ஒரு உயர்வு இல்லை, ஆசீர்வாதம் இல்லையே என்று சோர்வடையக்கூடிய சீஷர்களாக அநேக சமயத்தில் அநேகர் இருக்கிறார்கள். இந்த சீஷர்களும் கூட ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர்கள் சோர்ந்து போய் இருந்த அந்த சூழ்நிலையிலே இயேசு தம் பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். முதலாவது சோகமான அவருடைய சூழ்நிலையை பார்த்தோம். இரண்டாவதாக இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இப்படி ஏமாற்றுக்காரர்கள், நம்பகத்தன்மை இல்லாதவர்கள், இயேசுவுக்கு பின்முதுகை காட்டினவர்கள், சோர்ந்து போனவர்கள், ஏமாற்றம் அடைந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை உதறி தள்ளாதபடிக்கு உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் வசனத்திலே இவைகளுக்கு பின்பு இயேசு அந்த கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விவரமாவது, விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார், அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த மாலை நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏமாற்றியவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை உங்களை குறித்தே நீங்கள்
கவலைப்பட்டு நான் இயேசுவுக்கு ஏற்றவனாக வாழவில்லையே, இயேசுவுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவில்லையே என்று சொல்லி உங்களை குறித்தே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு சோர்ந்து போனவராக நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இயேசுவை மறுதலித்தவராக, இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய விதத்திலே, வேலை இடத்திலே, தொழிற்சாலையிலே, தொழிற்சாலை பட்டறையிலே, கப்பற்பட்டறையிலே, நீங்கள் இருக்கிற அலுவலகத்திலே இயேசுவுக்கு ஒளியாக இருக்க வேண்டியவர்கள் ஒளியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்களை குறித்தே நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவில்லை என்று இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு உங்களை உதறி தள்ளுவதில்லை. Jesus is a God who does not leave anyone, or he does not reject anyone. He comes in search of people who are discouraged, who are disappointed, who have backslided. அருமையானவர்களே, இதுதான் இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது. நாம் அவரை விட்டு தூரமாக போக முயற்சி செய்தாலும் அவர் நம்மை தேடி வருகிறவராய் இருக்கிறார். வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? இரண்டாவது வாய்ப்பை தருகிறார். அவரை விட்டு ஓடி போனவர்கள், தூரத்திலே பின் சென்றவர்கள், மறுதலித்தவர்கள், தங்களை பற்றி ஏமாற்றம் அடைந்தவர்கள், பின்மாறியவர்கள், சோர்வடைந்த சீஷர்கள், திசை திரும்பிய சீடர்கள். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்து அவர்களை புதுப்பித்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்து உலகத்தின் எங்கும் சென்று சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற ஊழியக்காரர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களை தேடி வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர் தம்மை தேடி வந்து இரண்டாவது வாய்ப்பை கொடுப்பவர் மட்டுமல்ல, நம் நிலைமையை சரியாக அறிந்து புரிந்து கொள்ளும் கர்த்தராய் இருக்கிறார். அந்த யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், சீமோன் பேதுரு மற்றவரை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர் ஒன்றும் பிடிக்கவில்லை. அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை, ஒரு மீனும் கிடைக்கல, ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லை என்று இயேசுவுக்கு தெரியுங்க. அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் ஊழியத்திலே, உங்களுடைய தொழிலிலே ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியாவிட்டாலும் ஆண்டவருக்கு தெரியும். அன்றைக்கு இயேசுவுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, தெரிந்தது மட்டுமல்ல, சரியான ஆலோசனையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 5ஆம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே என்று கூப்பிட்டு, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கின்றார். நிலைமையை அறிந்தவராய் இருக்கிறார். சரியான ஆலோசனையை வழங்கும் கர்த்தராக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே, நிதி நெருக்கடி உள்ள நாட்களிலே, வேலை இருக்குமா, வேலை போய்விடுமா என்று பயத்தோடு நிச்சயமற்ற ஒரு எதிர்காலத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை தெரியுமா? ஆண்டவருடைய ஆலோசனை தேவை. அவர் நம்மை வழி நடத்த வேண்டும். அவருடைய பாதையிலே நாம் செல்ல வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு சரியான ஆலோசனையை வழங்குகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய தேவையை சரியாக பூர்த்தி செய்யும் கர்த்தராய் இருக்கிறார். 6ஆம் வசனத்திலே, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொன்னார்கள். போட்டார்கள். அவர்கள் தேவை பூர்த்தியானது, அவர்களுக்கு மீன் கிடைத்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த மாலை நேரத்திலே நீங்களும் நானும் எந்த சூழலில் இருக்கிறோம் என்று ஆண்டவருக்கு தெரியும். நாம் ஆண்டவருக்கு விரும்பின விதத்திலே நாம் வாழ்க்கை இல்லை என்பதும் அவருக்கு தெரியும். அவருக்கு ஏமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்றும் தெரியும். நம்முடைய தேவைகள் என்ன என்றும் அவருக்கு தெரியும். நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று எந்த மனிதனும் கொடுக்க கூடாத அளவுக்கு நம்முடைய ஆண்டவர், உயிர்த்தெழுந்த கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். கடைசி குறிப்புக்கு வருகிறேன். கடவுளின் முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன? 5ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் இயலாமையை மற்றும் தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The disciples admitted their failure at fishing. அவர்கள் மீன் பிடிக்கவில்லை, அதை உண்மையிலேயே சொன்னார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை, எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் வந்து கடவுளிடத்தில், ஆண்டவரே, என்னால ஒண்ணுமே முடியவில்லை என்று சொல்லும் போது, ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் சாதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இந்த செய்தியை நான் இன்றைய காலையிலே, நேற்று இரவிலும் எழுதி கொண்டிருந்த போது என் மனதிலே வந்தது. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, கனி, செடி, இதை குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறார்? 5ஆம் வசனத்திலே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. You cannot do anything without me, but you can do all things through me என்ற செய்தியை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, தற்போதைய சூழ்நிலையிலே சோர்ந்து போய் கவலையோடு நிச்சயமற்றவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே கடவுள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒன்று, நம் இயலாமையை
மற்றும் தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். உங்கள் சொந்த சக்தியிலே நீங்கள் என்ன செய்ய முயற்சி செய்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் சில விஷயங்களை முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கலாம், திட்டமிட்டுக் கொண்டே இருக்கலாம். ஆனால் கடவுளால் மட்டும்தான் முடியும், ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். இந்த சூழ்நிலையிலே நாம் சமாளித்து எதிர்கொண்டு வெற்றிகரமாக நாம் இந்த கோவிட்-19 சூழ்நிலையை மேற்கொண்டு மீண்டுமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவரால் மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். இரண்டாவதாக அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? கர்த்தர் நம்மிடமிருந்து கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கின்றார். 6ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். 10ஆம் வசனம், இயேசு அவரை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். 12ஆம் வசனம், இயேசு அவரை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். 3 commands, 3 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். வலதுபுறமாய் வலையை போடுங்கள், மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள், வந்து போஜனம் பண்ணுங்கள், கட்டளை கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, கேட்ட சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். டிஎல் மூடி தன்னுடைய வயதான காலத்திலே முழங்கால் படியிட்டு கண்ணு பார்க்க முடியாம வேதத்தை வாசித்துக் கொண்டிருந்தாராம். ஒருவர் போய் அவரை பார்த்து கேட்டார், ஐயா, இந்த வயதான காலத்திலே கண்ணு தெரியாத நேரத்திலே வேதத்தை என்ன படிக்கிறீங்க என்று கேட்டபோது, நான் இன்னும் என்ன கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னும் நான் கீழ்ப்படியாமல் இன்னும் இருக்கிறேனே. அருமையானவர்களே, அந்த உணர்வு உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கர்த்தர் நம்மிடமிருந்து கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கின்றார். 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஆகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய தொழிலை, நம்முடைய வேலையை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் காரியங்களை செய்கிறோம் என்பதில் உறுதியாய் இருக்கும் வரை நம்முடைய முறையை மாற்ற நாம் ஒருபோதும் பயப்படவே கூடாது. ஆகவே we should never miss the will of God and the ways of God because they are revealed in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் நம்முடன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சீஷர்கள் இயேசு யார், இயேசு கர்த்தர் என்பதை முதல்ல அவங்களுக்கு தெரியல. அவர் அங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது கூட தெரியல. அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலில் குதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் கூட இருந்தார், ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை ரொம்ப நேரம் அவங்களுக்கு தெரியல. அருமையானவர்களே, நீங்களும் நானும் இன்னைக்கு சமாளிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் சமாளித்து வந்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கூடவே இருந்திருக்காருங்க. Many times we fail to realize that the resurrected Jesus is with you and me. It's because of that we have success over many of the obstacles in our lives. நம் வாழ்க்கையிலே அநேக தடைக்கற்கள், அநேக போராட்டங்கள், அநேக சோர்வுகள், அநேக பலவீனங்கள், இதெல்லாம் நம்மால் சமாளிக்க முடிந்ததற்கு ஒரு காரணம் தெரியுமா? உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான்காவதாக, கடைசியாக நேரம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன், நான்காவதாக நாம் அவருடன் நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இது எதை எப்படி படிக்கிறேன்? 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பம் எங்க இருந்து வந்துச்சு, மீன் பிடிச்சாங்க, அப்பம் எங்க இருந்து வந்துச்சு நமக்கே தெரியல. அவர் அப்பத்தையும் வைத்து மீனையும் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கிறார். அவர்களுக்கு காலை சிற்றுண்டியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இயேசு அவரை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். இந்த போஜனம் என்பது it talks about fellowship with God. ஆண்டவரோடு நெருக்கமான உறவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் அவருக்காக வாழ வேண்டுமானால் அவர்களோடு நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அடிக்கடி, நான் முன்னாடிலாம் அடிக்கடி கேட்பேன், ரொம்ப நாள் அந்த கேள்வியை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எத்தனை பேருக்கு பைபிள் படிச்சீங்க அப்படின்னு கேட்பேன் ஒவ்வொரு முறையும் இங்கே பேசும்போதெல்லாம். இன்றைக்கு வேதத்தை படித்தவர்கள் கையை தூக்குங்களேன். போய் சொல்லாதீங்க, கோயிலில் பாஸ்ட் சொன்ன போது பைபிள் படித்துக்கிறது இல்லை. படிச்சீங்களா பைபிள்? வேதத்தை வாசிக்காதவர்கள், ஆண்டவரோடு நேரத்தை ஜெபத்திலே செலவிடாதவர்கள், தேவனோடு ஐக்கியம் கொள்ளாதவர்கள். ஆலயத்திற்கு ஒருவேளை வந்து நான் ஐக்கியம் கொள்கிறேன் என்று சொல்லலாம், ஆனால் அவரோடு ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அவர் பேசுவதை வேதத்தின் மூலமாக கேட்டு நீங்கள் அவரோடு ஜெபத்தின் மூலமாக பேசுவதன் மூலமாக அவரோடு நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ளும் போதுதான்
இந்த சூழ்நிலைகள், சவால்கள் எல்லாவற்றையும் நம்மால் சமாளிக்க முடியும். இல்லாவிட்டால் இப்போ உள்ள நெருக்கடி, நிச்சயமற்ற இந்த சூழ்நிலை, சோர்வுகள் நம்மை மூழ்கடித்து விடும். இதில் நாம் மடிந்து போவோம். ஆகவே the closer you come to God, the stronger you are in the Lord. ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துவார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 12ஆம் வசனத்திலே, நாம் அவருக்காக மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக எப்பொழுதும் மாற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். அருமையானவர்களே, அது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக. அடுத்த வாரம் அடுத்த பகுதி அதை பத்தி தான் பேச போறாங்க. போதகர் அடுத்த வாரம் நம்மோடு கூட தெளிவாக பேசுவார். ஆகவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என்ன எதிர்பார்க்கிறார் உங்களிடத்தில், என்னிடத்தில் கூட? நாம் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிங்கப்பூருக்கு நீங்களும் நானும் இருக்கிறது காரணம் மீனை பிடிப்பதற்காக அல்ல, மனுஷர்களை பிடிப்பதற்காக. அப்படி பிடிக்கும் போது அவர் போடுகிற பிச்சை மீனுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் மீன் பிடிச்சு போயிட்டாங்க, மனுஷரை பிடிக்கிற மறந்துட்டாங்க. என்றைக்கு கடைசியா இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவித்தோம்? When was the last day you shared the gospel with one of your co-workers at the workplace? அருமையானவர்களே, உங்களோடு படிக்கிற சகோதரனுக்கு, சகோதரிக்கு என்றைக்கு கடைசியாக இயேசுவை குறித்து பேசினோம்? மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்கினோம். ஆலயத்திற்கு வர்றோம், வேலைக்கு போறோம், வயிற்று நிரப்புறோம், சம்பாதிக்கிறோம், பேங்க் பேலன்ஸ் கூடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா ஆத்துமா கூடி இருக்குதா? இந்த சபை ஏன் வளரவில்லை? If the church has to grow, you and I have to be fishers of men, not fishers men who go for fishing and earn money. அருமையானவர்களே, பணம் சம்பாதிப்பது உலகத்திற்காகங்க, ஆனால் ஆத்துமாக்களை சம்பாதிப்பது நித்தியத்திற்காகங்க. இந்த உலகத்தில் இருக்கு இது போனஸ். எனக்கு சம்பளம் கிடைக்குது, ஏதோ வேலை கிடைக்குது, ஏதோ வருதுன்னா இது ஆர்டர் போடுற பிச்சைங்க. ஆனா நம்ம முக்கியமான வேலை என்ன? ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ண வேண்டும். மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மாலை நேரத்திலே ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலிருந்து அநேக காரியங்களை. அதற்கு நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீ எதிர்பார்க்கிற விதமாக நான் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று அர்ப்பணிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே அநேக சமயத்திலே சீஷர்களை போல உம்மை ஏமாற்றுகிறவர்களாக, பின்மாற்றக்காரர்களாக, எங்களை குறித்தே நாங்கள் ஏமாற்றம் அடைந்து ஆண்டவரே நாங்கள் வருந்தி கொண்டிருக்கிறவர்களாக, அநேக சமயத்திலே உம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ தவறி இருக்கிறோம். என்னையும் எங்களையும் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ உதவி செய்யும். எத்தனையோ பேர் இறந்து போனார்கள், உயிரோடு இருக்க வேண்டியவர்கள் இறந்து போனார்கள். ஆண்டவரே, இந்த கோவிட்-19 சமயத்திலே நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், நாங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்று கேட்டு பார்ப்போமானால் அதற்கு காரணம் நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோம் என்பதற்காக அல்ல ஆண்டவரே. நாங்கள் திறமைசாலிகள், ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் என்பதனால் அல்ல ஆண்டவரே. எங்கள் மூலமாக நீ செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் முடிக்கவில்லை, எங்களுக்குள் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் முடிவுறவில்லை. ஆகவே எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றுக்காரர்களாய் உமக்கு ஏற்றவர்களாய் வாழ தவறி இருப்போமானால் இன்னொரு வாய்ப்பை எங்களுக்கு தருகிறே, தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்திலே நாங்களும் வாழ போகிறோம் என்று தெரியாது ஆண்டவரே. ஆனால் வாழ்கிற நாட்கள் எல்லாம் உம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்துவிட உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய இயலாமையை, நாங்கள் தோல்வியை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நாங்கள் கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து அதன்படி வாழ கீழ்ப்படிய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். எங்களுடைய பாதையிலே, எங்களுடைய கஷ்ட துன்பத்தின் வேளையிலே கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நினைவில் வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கடந்த 4 மாதங்களாக எங்களோடு இருந்தீர். புதிய மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த புதிய மாதத்திலும், மே மாதத்திலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உயிர் தெழுந்த கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை ஒரு நொடி கூட மறந்து போகாதபடிக்கு அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மோடு நெருங்கி நடக்க, நெருங்கி வாழ எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாய் உமக்காக ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற, மனிதர்களை பிடிக்கிறவர்களாக என்னையும் எங்களையும் தொடர்ந்து மாற்றி பயன்படுத்தி விட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இனிமேல் ஏமாற்ற மாட்டோம் ஆண்டவரே. உண்மையாய் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை முடிக்க உதவி செய்யும். இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு இறக்க வேண்டுமானாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் உண்மையாய் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை முடிக்க எங்கள் கிருபை தருவீராக. உம்முடைய பரிசுத்த கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களால் ஆகாது, ஆனால் உம்மால், நீர் எங்களோடு கூட இருப்பதனால் எல்லாம் ஆகும் என்று நம்பி
எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த வசனத்தை கொண்டு தொடர்ந்து பேசும் எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். உமக்காக வாழ்ந்துவிட உதவி செய்யும். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போகிறது கர்த்தாவே. உமக்காக நாங்கள் என்ன செய்கிறோமோ அது மட்டுமே நிலைத்து நிற்கும் ஆண்டவரே. ஆகவே அந்த ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்து முடிக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்வீராக. அர்ப்பணிக்கிறோம் உடைய கரத்திலே, இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவரீர் இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய செய்தியை கொடுத்த தாசனையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள், குறிப்பாக இந்திய தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக உம்மிடத்தில் நாங்கள் மனபாரத்தோடு வருகிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்தின் மீது கிருபை காட்டும், அந்த தேசத்தை மீட்டு கொள்ளும். ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே முடியும். நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமேன், ஆமேன்.